வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நாம் இதுவரைக்கும் லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழில் பேசிக்ஸ் பற்றி பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். இதுவரைக்கும் 400க்கும் மேற்பட்ட வீடியோ போட்டிருக்கோம். இப்போ அதுலேயே இரண்டாவது பகுதியான இன்டர்மீடியட் லெவல், அதுக்கு அடுத்த லெவல் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். இந்த தொடரில் முதல்ல நம்ம வார்த்தைகளை எவ்வாறு உச்சரிக்க வேண்டும், வேர்ட் ப்ரொனன்சியேஷன் பற்றிய அடுத்த லெவல் வீடியோ போட போகிறோம். இதில் ஏ என்ற எழுத்து எவ்வாறு உச்சரிக்கப்படும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏங்கிற எழுத்து பொதுவாக AEIOU என்ற 5 எழுத்துக்களும் உயிரெழுத்து எனப்படும். இங்கிலீஷில் வவல்ஸ். அந்த ஏங்கிற எழுத்து ஏற்கனவே வவல்ஸில் இருக்குது. ஆனால் அதை எப்படிலாம் உச்சரிக்கணும்? ஆன்னு உச்சரிக்கலாம், ஆன்னு உச்சரிக்கலாம், ஏன்னு உச்சரிக்கலாம், ஏன்னு உச்சரிக்கலாம். இப்படி குரல் நெடில் என்ற ஓசையில் உச்சரிக்கலாம். சார், இவ்வளவு உச்சரிப்பு இருக்குங்கிறீங்க, ஆனால் அது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, எப்படி வித்தியாசப்படுத்தி உச்சரிக்கிறது? அது எப்பப்பெல்லாம் ஏவை ஆவாகவும் எப்பப்பெல்லாம் ஏவை ஆவாகவும் அல்லது ஏ அல்லது ஏவாகவும் குரில் நெடில் ஓசையுடன் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உச்சரிக்க வேண்டும் என்பதை பற்றிய டீட்டெயிலான விளக்கம் தாங்க இது. உங்களுக்கு இந்த தொடர் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழில் சொல்லிக் கொடுக்கும்போது எப்படி சொல்லியிருப்பாங்க? ஆனா, ஆவண்ணா, ஈனா, ஈயண்ணா அப்படின்னு உயிரெழுத்துக்களை உச்சரிப்போடு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு வார்த்தையில் வரும்பொழுது அதை ஆ என்ற குரில் நெடில் ஓசையில் தான் உச்சரிச்சிருப்போம். அதே மாதிரி இங்கிலீஷில் ஏக்கு ஏ தாங்க, ஆ. அதே இது ஆக்கும் ஏ தான். ஈக்கு ஐ, ஈ டபுள் ஐ. ஊங்கிறதுக்கு யூ. ஏக்கு இ, அதே ஏக்கும் இ தான். ஒரு சில நேரத்தில் டபுள்யூவும் போட்டாலும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஏ ஐன்னா ஐ. ஓக்கு ஓ தான், ஓக்கு டபுள் ஓ. அவுக்கு மட்டும் என்னது? ஓஇ, ஓடபிள்யூ, ஏடபிள்யூ இதெல்லாம் வந்தால் என்னது? அவ் என்ற உச்சரிப்பில் வரும். இக்குக்கு என்னென்ன வார்த்தை இருக்குது? இக்குக்கு கே இருக்குது, சி இருக்குது, ஜி இருக்குது, சிகே இருக்குது, QUE இருக்குது. இப்படி இத்தனை எழுத்துக்கள் எதை தான் குறிக்கும்? இக்க தான் குறிக்கும். இங்குக்கு என்ன? என்ஜினா இங்கு. உதாரணத்துக்கு கிங்கு, என்ஜி வருது இல்லையா கடைசியில், அப்போ கிங்கு. KI கி, என்ஜி இங்கு. இச்சுக்கு CH அண்ட் சி. இதில் பாருங்கள், இக்குக்கும் சி தான் போட்டிருக்கீங்க, இச்சுக்கும் CH சி தான் போட்டிருக்கீங்க. எப்பப்பெல்லாம் ஈச்சு வரும், எப்பப்பெல்லாம் ஈக்கு வருங்கிறத பின்னாடி விளக்குறோம். இப்படி மெய்யெழுத்துக்களுக்கும் என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிறத நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம். ரைட்டா? அப்போ உயிரெழுத்து இருக்குது, மெய்யெழுத்து இருக்குது. உயிர்மெய் எழுத்து இருக்கா? இங்கிலீஷில் கண்டிப்பாக 100% இருக்குங்க. உயிர்மெய் எழுத்து 100% இருக்குது. அது எப்படி வரும்னா, ஒரு மெய்யெழுத்தும் அதுக்கப்புறம் ஒரு உயிரெழுத்தும் சேர்ந்து வந்தால் அது உயிர்மெய் எழுத்தாகிவிடும். என்னது? இக் பிளஸ் ஆ. ஏன்னா மெய் எழுத்தோடு என்ன எழுது? உயிரெழுத்து சேரும் பொழுது, மெய்யுடன் உயிர் சேர உயிர்மெய் எழுத்தாக வரும். அப்போ ஆங்கிலத்தில் உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்கிறது. ஏங்கிறத ஆ ஆ எப்படி 2 ஓசையில் எப்படி உச்சரிக்கணுங்கிறத பற்றி இதில் டீட்டெயிலாக விளக்கியிருக்கோம். ஏஎஸ். ஏக்கு ஆ, எஸ்ஸுக்கு இஸ். எப்படி சார்? ரைட்டா? ஏங்கிறது உயிரெழுத்து, எஸ்ஸுங்கிறது மெய் எழுத்து. அது தனியாக இருக்குது. ரைட்டா? உயிரும் மெய்யும் சேர்ந்து வந்தால் உயிரெழுத்து. இந்த மாதிரி இல்லை. அடுத்து ARE. ஏ, அதுக்கப்புறம் அடுத்த எழுத்து என்ன இருக்குது? ஆர் இருக்குது, கடைசியில் ஈ இருக்குது. ஈ கடைசியில் வந்தால் அதுக்கு என்ன கிடையாது? உச்சரிப்பு கிடையாது. இப்போ இந்த இடத்துல ஏ எப்படி வருதுன்னு பாருங்கள். ஆ, இர், ஆறுன்னு வருது. முதல்ல வரும்போது என்ன வந்துருச்சு? ஆ என்ற உச்சரிப்பில் வந்தது. 2வது எழுத்து வரும்பொழுது என்ன வந்திருக்கு? ஆவண்ணா என்ற உச்சரிப்பில் வருகிறது. இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கிறத கடைசியில் சொல்கிறேன். இந்த பதிவு முடிஞ்ச உடனே ARCH. இதில் என்ன தான் வரும்? ஏக்கு ஆர், இருக்கு இர், CHக்கு என்ன சொன்னோம்? CH இச்சாகவும் வரும், இக்காகவும் வரும். இந்த இடத்துல CH எப்படி வருது? இச்சாக வருது, ஆர்ச். ரைட்டா? அடுத்து ஒரு உதாரணம். AFFAIR. ஏக்கு அப்புறம் என்ன இருக்குது? எஃப் இருக்குது. ஏங்கிறது உயிரெழுத்து, எஃப்ங்கிறது மெய் எழுத்து. அதுக்கு அடுத்து ஏதாவது உயிரெழுத்து இருக்கா? இல்லை. அதுக்கப்புறம் எஃப் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஏஐ இருக்குது. ஏஐங்கிறது என்னது? ஐ.
ஆக எஃப்ங்கிறது மெய்யெழுத்து, ஏஐங்கிறது உயிரெழுத்து, ரெண்டு சேர்ந்தால் உயிர்மெய் எழுத்தாக மாறிவிடும். ஆருக்கு மெய்யெழுத்து எப்படி வந்திருக்கு? ஆ. எஃப்க்கு இஃப், எஃப்ஏஐ, எஃப்க்கு வந்து இஃப், ஏஐக்கு ஐ, இஃப் ப்ளஸ் ஐ ஃபை, இர். ஏன்னா ஆர் தனியாக இருக்கு இல்லையா, மெய் எழுத்து, அஃபயர். அடுத்து பாருங்க, ADVENTURE. இது எப்படி சார்? ஏக்கு ஏ தான், சாரி ஏக்கா, டி வந்து தனியாக வந்திருக்கு. ஏடி, ஏங்கிறது உயிரெழுத்து, டி மெய்யெழுத்து. ஏன்னா அதுக்கப்புறம் ஏஇஐஓஇ வரல. விங்கிறது மெய்யெழுத்து, அதுக்கப்புறம் இ வந்திருக்கிறதுனால அது ரெண்டும் சேர்ந்து என்னவாக மாறிடும்? வியும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக மாறிடும். என்ன தனியாக வந்திருக்கு. அந்த TURE அதை மொத்தமாக சேர்த்து சர் என்று உச்சரிக்கணும். சரியா? ஆ இட் வே, இவ் ப்ளஸ் ஏ வே, என்னுக்கு என், TUREக்கு எப்படி சொல்லணும்? சர்ன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கடைசியில் TURE வந்தால் அது சர், அட்வென்ச்சர். அடுத்தது பாருங்க, ARCHITECTURE. இது எப்படி சார்? ஏக்கு வந்து ஆ, இருக்கு இரு தான், சிஹெச் இச்சுன்னு சொல்கிறோம், அல்லது இக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல இக். அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு? ஐ வந்திருக்கு. ரெண்டு சேர்ந்தால் என்னவாயிடும்? உயிர்மெய் எழுத்து ஆகிடும். டீக்கு அப்புறம் ஈ இருக்குது உயிர்மெய் எழுத்து, அதுக்கப்புறம் சி மட்டும் தனியாக இருக்குது மெய் எழுத்து, TURE கடைசியில் வந்து அதை சருன்னு வச்சிருக்கணும். இர், இக் ப்ளஸ் இ கி, டி ப்ளஸ் இ டே. ரைட்டா? சிக்கு வந்து இக், TUREக்கு என்னது? சர். என்ன வருது? ஆர்கிடெக்சர். என்னது? ஆர்கிடெக்சர். இதை பாருங்க, எப்பப்பெல்லாம் ஆவாகவும் எப்பப்பெல்லாம் நெடிலா ஆவாகவும் உச்சரிப்பு வந்திருக்கு. ஏக்கு அப்புறம் ஆர் வந்திருந்தா, எப்பப்பெல்லாம் ஏக்கு அப்புறம் ஆர் வந்திருந்தா அப்போ எப்படி வந்திருக்கு? அது ஆங்கிறது ஆ என்ற நெடில் ஓசையில் வருகிறது. ரைட்டா? ஆர்ச், ஆர், ஆர்கிடெக்சர். மூணுலேயும் பாருங்க, ஏ வந்து ஆவாக உச்சரிப்பு வந்துருக்கு. மற்ற இடங்கள்ல என்ன வந்திருக்கு? குறிலாகவே வந்திருக்கிறது. இவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸு. இன்னும் வரிசையில் ஏ எப்போ உச்சரிக்கப்படும்? AIR. ஏக்கு அப்புறம் ஐ வந்தால் பொதுவாக உச்சரிப்பு கிடையாதுங்க. ஆனால் ரெண்டையும் சேர்த்து ஏய் அப்படின்னு சொல்லுவோம். ஏய் நெடிலில் வருது. இர், ஏர். அப்புறம் ஏக்கு அப்புறம் ஐ எப்பப்பெல்லாம் வருதோ அந்த ஏ வந்து என்னவா வரும்? நெடிலாக வரும். ஏர், ANI. ஒய் வந்து என்னது? ஐக்கு ஈக்குவல், அதனால தான் ஐன்னு உச்சரித்தேன். ANY. ஏங்கிறது உயிரெழுத்து, எண்ணுக்கு அப்புறம் ஒய் வந்திருக்கு. அந்த ஒய் இஸ் ஈக்குவல் டு ஐ, அப்போ அது ஒரு உயிர்மெய் எழுத்து. ஏ வந்து ஏவாக வருது, NY வந்து இன் ப்ளஸ் இ நீ, நீயாக வருகிறது. உயிர்மெய் எழுத்து இல்லையா? எனி. அடுத்து ACE. ஏஆ வரும். சிஇனா எஸ்ஸுக்கு இஸ் ஈக்குவல் டு எஸ். ரைட்டா? சிஇக்கு வந்தது இஸ், ஏஸ். என்னது? ஏஸ். இப்போ எந்தெந்த இடத்துல வந்து குறிலாகவும் எந்தெந்த இடத்துல நெடிலாகவும் வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஏக்கு அப்புறம் ஐ வந்திருந்தால் எப்படி வந்தது? நெடிலாக வந்திருக்கு. மற்ற இடங்களில் ANY, எனி, ACE இந்த இடத்துல என்னது? நெடிலாக வந்திருக்கு. இவ்வளோதாங்க. இந்த இடங்களில் தான் ஏஆக உச்சரிக்கப்படும். மிச்ச 99.9% இப்போ தான் உச்சரிக்கப்படும். ஆவாக தான் உச்சரிக்கப்படும். இவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸு. இதில் ஒரு வார்த்தையில் முக்கியமான வார்த்தை ACE. இதுக்கு என்ன சார் அர்த்தம்? ஏஸ், ஏஸ்ன்னு சொல்கிறோம். இதை ஏஸ்னா என்ன அர்த்தம்? இது உங்களுக்கு தெரியணும். இதை வந்து ஏசுங்கிற வார்த்தை பல வழிகளில் அர்த்தமுள்ளதாக வந்திருக்கு. முதல்ல என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ கால்ஃப் விளையாடும் போது ஒரே ஷாட்டில் அந்த கால்ஃப் ஹோலில் போட்டாங்கன்னா அது வந்து ஏசுன்னு சொல்லுவாங்க. எப்படி? ஒரே ஷாட்டில் அடித்து அந்த கோலில் போய் இப்போ குழியில் போட்டான்னா அது ஏஸ். ரைட்டா? இன்னும் வேறு என்ன சார் அர்த்தம் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு பைலட் ஏர்ஃபோர்ஸில் மிலிட்ரியில் ஏர்ஃபோர்ஸில் ஒரு பைலட்டு
அஞ்சுக்கு மேற்பட்ட விமானங்களை ஷூட் பண்ணி வீழ்த்தியிருந்தாங்கன்னா ஃபைட்டில் வீழ்த்தியிருந்தாங்கன்னா அந்த பைலட்டுக்கு பேர் என்ன பேர்? ஏஸ்ன்னு பேர். இன்னும் சில அர்த்தங்களும் இருக்குங்க. இப்போ டென்னிஸில் இதை ஏஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படி சார் டென்னிஸில் ஏஸ்ன்னு சொல்லுவாங்க? இப்போ ஒரு சர்வீஸ் போடுறேன் நான், என்னோடய சர்வீஸை ஆப்போனன்ட் டீமு சர்வ் பண்ணும்போது எடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் ஏஸ். அந்த சர்வுக்கு பேர் என்ன தான்? ஏஸ் தான். ரைட்டா? அதுக்கப்புறம் ஒரு இதில் எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் ஏஸ்ன்னு சொல்லுவோம். ரைட்டா? ஷீ ஏஸ்ட் இன் த பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னா என்னது? எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா, டாப் லெவலில் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதும் ஏ யூஸ் பண்ணலாம். புரியுதா? இப்போ உங்களுக்கு ஏ என்ற உயிரெழுத்தை எப்படியெல்லாம் உச்சரிக்கணும், எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், உச்சரிக்கும் போது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு முழுமையாக விளங்கியிருக்குங்கிறத நம்புகிறேன். இந்த தொடரை முழுமையாக பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்க என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிற நண்பர்களே. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.